உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சித்தார்த், ப்ளீஸ். வேண்டாம் சித்தார்த், நில்லுங்க. இப்போ இவனை கொல்ல சொல்லி எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நான் அதை நிறைவேற்றி ஆகணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் உங்க தம்பியை காப்பாத்துங்க. சீக்கிரம் போய் தடுத்து நிறுத்துங்க. உமா பவி, என்ன இது? அக்கா, ஏன் உன் மருமகளுங்களை திட்டுறீங்க? இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் டைப்ஸான மருமகளுங்க. இவங்க 2 பேரும் உங்களோட அந்த 2 பசங்களை என் பையனுக்கு அடிமையாகாம காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரேம் பத்தி சொல்லணும்னா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனையே கைய ஓங்கி அடிக்க வரான். இதுக்கான தண்டனை இவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் இவனுடைய கையையே வெட்ட வச்சிடுவேன். கை எதுக்கு? என் பையனோட கழுத்தை தானே பிடிச்சான். ஏன் இவனோட கழுத்தையே வெட்ட சொல்லக்கூடாது? வேணா சின்ன பாட்டி. என்ன ஷைலு கண்ணா, நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக இத சொல்லல. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் உன்னோட தம்பி. போ போ போய் காப்பாத்து. ஆனா பாரு, இப்படி எதுவும் நடந்துட கூடாது. 2 சிங்கங்களோட சண்டையில சின்ன சின்ன குரங்குங்கள செத்துற போகுது. ஆனா நீ சொல்லிடுவ. ஆனா அதுக்கான தண்டனையும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள அனுபவிக்க கூடாது பாரு. சைடு எஃபெக்ட் டைப்ஸ். அதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல நாடகத்துல கலந்துக்கிறத விட தூரத்துல உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறதுல தான் நன்மை இருக்கு. இத புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சிக்காதவங்க பலியாடுங்க. ஆரியன், உனக்கு புரிஞ்சிடுச்சுல்ல? மனு, சித்தார்த்த தடுத்து நிறுத்து. ஆரியன், நிறுத்து. அமைதியாயிரு. போ, நீ அந்த பக்கமா போய் நில்ல. நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் பிரேம சாக விட்டுருவேனா என்ன? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் உங்கள யாராவது எங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் காட்டியிருக்கேன். அப்புறம் எப்படியும் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் யாரையும் கொல்ல மாட்டேன். அட, நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும். உயிரோட இருந்து இன்ஸ்டால்மெண்ட்ல சாகணும். கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு துடிச்சு சாகணும். அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, வேலைய ஆரம்பிங்க. அப்புறம் கண்ணா, இந்த நாடகத்தை நடத்தி காட்டுற விஷயத்துல இருந்து நம்ம இந்த பரத்வாஜ் குடும்பத்துக்கு அவங்க பாக்கியத்துக்கான முடிவை சொல்லவே மறந்துட்டோம். நல்ல காரியத்தை தாமதப்படுத்த கூடாதுமா. நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. நீங்களே முடிவையும் சொல்லிடுங்க. சரி. அட, நான் என்ன சொல்றேன்னா, அந்த தாய் இப்பவே என்ன அவங்க கிட்ட கூப்பிட்டுக்கணும். நான் உங்க கூட இத்தனை நாள் இருந்த வரைக்கும் முழு மனசோட உங்க நல்ல நேரத்திலயும் கெட்ட நேரத்திலயும் துணையா இருந்திருக்கேன். ஒருவேளை ஒருத்தர் என் புருஷனை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தாம இருந்திருந்தா, அப்புறம் என் பையனுக்கு அவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடைச்சிருந்தா, அப்ப நானும் தனியா இருந்திருக்க மாட்டேன். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எத்தனை நாள் தனியா இருந்திருக்கேன், நீங்க எல்லாரும் ஒன்னா ஃபேமிலி சாரி ஹாப்பி ஃபேமிலியா இருந்திருக்கீங்க. ஆனா இதுவும் அநியாயம் தானே? என்ன என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அட,
நான் உங்க மேல எந்த பழியும் சுமத்தல. இல்ல, எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, அப்புறம் உங்க எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போதோ அதுக்கு வெறும் 2 பேர் மட்டும்தான் பொறுப்பு. ஒண்ணு இவங்க, என்னுடைய அன்பான அக்கா. இவங்க என் பையனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என் புருஷனுக்கு மரணம். அடுத்தது உன்னுடைய புருஷன். இவன் அவனுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தி அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் பையன் மேல எழுதி வச்சுட்டான். ஏன் அந்த பையன் ஐயோ, ஆனா என்ன பண்ண முடியும்? அது உங்க எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் ஒரு கை ஒருத்தர் பிடிச்சுப்பீங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் டைப்ஸ். இது பாருங்க, கையை எல்லாரும் ஒன்னா சேர்த்து பிடிச்சுக்கிட்டு தண்டனையை அனுபவிங்க. அப்புறம் என்னுடைய முடிவு பத்தி சொல்லணும்னா, என்னோட முடிவு இதுதான். நான் உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். இல்ல, சார், இந்த கவுண்டர் எங்க போடணும்? ஆஹா, நீங்க இருங்கம்மா. இந்த மது பாட்டில்களோட கவுண்டர் எங்க வைக்கணும்னு நான் சொல்றேன். இந்த மது பாட்டிலோட கவுண்டர் எங்க வைக்கணும்னா அங்க. அடடடா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்ன அருமையான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்க. மனோ, இவ்ளோ பெரிய அபச்சாரத்தை பண்ணிடாதம்மா. நீ அந்த தெய்வத்தையாவது விட்டுவே. அட, இதுல என்ன இருக்கு? எல்லாமே இந்த தாய் முன்னாடியே நடக்கட்டும். இது வரைக்கும் உங்க கஷ்டங்கள் சின்னதோ பெருசோ எல்லாத்துலயும் அந்த தாய் தான் உங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க, உங்களை காப்பாத்துனாங்க. இன்னைக்கு பார்க்கலாம் அந்த தாயோட நியாயத்தை. இன்னைக்கு அவங்க உங்களுக்கு துணையா இருக்க போறாங்களா இல்ல? நீங்க என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. இல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன். நில்லுங்க. சின்னத்தை, நீங்க யாருக்கு பயப்படலனாலும் பரவாயில்ல, அந்த அம்மனுக்காக பயப்படுங்க. சின்னத்தை. சின்ன பாட்டி, நீங்க ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? சின்ன பாட்டி ப்ளீஸ், இப்படி பிராய்ச்சித்தமே கிடைக்காத அளவுக்கு பெரிய பெரிய தப்பா ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதை பாவம்னு சொல்றீங்களோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது நியாயம். அப்புறம் இந்த வீடு எங்களோடது, இந்த பார்ட்டி எங்களோடது. அதனால நாங்க என்ன விரும்புறோமோ அதுதான் நடக்கும். இப்ப உங்களுக்காக நாங்க எங்களோட பார்ட்டியை கெடுத்துக்க முடியாதுல்ல? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த ட்ரிங்க்ஸ் போட்ல அங்க வைக்க சொல்லாதீங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க. ஓ, ஏன் முன்னாடி கையெடுத்து கும்பிடுறதுனால எந்த பயனும் இல்லை. ஒருவேளை கையெடுத்து கும்பிடணும்னா எங்க அம்மா கிட்ட போய் கும்பிடுங்க. ஒருவேளை அவங்க உங்க வேண்டுகோளை கேட்கலாம். சின்னத்தை, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க முன்னாடி நீங்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. அக்கா, நீங்க விடுங்க. அவங்களுக்கான தண்டனைய அந்த கடவுளே கொடுப்பாங்க. சின்னத்தை, உங்களை
சந்துருக்கே இந்த விஷயம் தெரியும். இந்த கோயில் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியமானதுன்னு அத அவமானப்படுத்திடாதீங்க. ப்ளீஸ் இந்த தப்ப நடக்க விடாதீங்க சின்னத்தை. சீமா, எனக்கு தெரியுமா, நீ சந்தேகமே இல்லாம மனசார கேட்டுட்டு இருக்க. அது என்னன்னா, ஏதோ ஒயர்ல ப்ராப்ளம் இருக்கு, கனெக்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஓ மனசுல இருக்கிற விஷயம் இருக்கே, அது ஏன் மனசு வரைக்கும் வந்து சேரவே மாட்டேங்குது. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது எல்லாமே நடக்கும். நான் எல்லாத்தையுமே செய்யறேன் சின்னத்தை. அம்மாடி சீமா, இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரியாதா என்ன? நீ இந்த குடும்பத்தோட செல்ல மருமக. நீ இந்த குடும்பத்தோட நன்மைக்காக எது வேணும்னாலும் செய்வ, என்ன வேணும்னாலும். கண்ணா, இவ உதாரணத்துக்குரிய மருமக. உனக்கு தெரியுமா, அவளோட குடும்ப நன்மைக்காக இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா கூட இருக்க முடியும். இருக்க முடியும் இல்ல, முழுசா 2 வருஷம் இவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கா. எல்லாம் குடும்பத்தோட நன்மைக்காக தான்ப்பா. இவளுக்கு இந்த நாகத்தோட உண்மை தெரிஞ்சதில்ல, அதை இவ இந்த குடும்பத்துக்கு சொல்லவே இல்ல. அட, குடும்பத்தோட நன்மைக்காக சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் இவ சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அப்புறம் இவங்க உண்மையோட மொத்த உருவம் இந்த பொய்யானவளை மன்னிச்சிடுவாங்க அடிக்கடி. ஆனா இவங்க உன்னை மன்னிக்கல. அப்புறம் சீமா, நான் அந்த அளவுக்கு கெட்டவ ஒண்ணும் இல்ல. இல்ல, ஒருவேளை ஒரே ஒருத்தர் என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு தலைய குனிஞ்சி என் காலை தொட்டாங்கன்னா ஒருவேளை நான் யோசிச்சு பார்க்கலாம். அப்புறம் அது வேற யாரும் இல்ல, இவங்க. சூப்பர் ஸ்டாரோட 5 ஸ்டார். என்னக்கா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அட, இதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு? உங்களோட கையே என்னோட கால்ல. அந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. ஒருவேளை அப்படி நடக்கலனா அங்க போய் வைங்கப்பா. சாமி முன்னாடி மது பாட்டில் கவுண்டரை வைங்க. வேண்டாம், நில்லுங்க. வேண்டாம், வேண்டாம்னு சொல்றல. நில்லுங்க. சந்துரு, நீ என்ன நடந்தாலும் சரி, நாங்க எங்க பாட்டியை யாரு முன்னாடியும் தலகுனிய விட மாட்டோம். பரவாயில்லக்கா, நீங்க உங்க பசங்களுக்கு என்ன அருமையான பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்திருக்கீங்க. நல்லா இருக்கு. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற காலத்துல பழக்க வழக்கங்களுக்கு எந்த மதிப்பும் இல்ல, பிளாப் ஆயிடுச்சு. அப்படியே நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் தான் நீங்க எல்லாம் இங்க நின்னுட்டு இருப்பீங்கன்னு. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த வீடு என்னோடது. நான் எப்ப நினைச்சாலும் உங்க எல்லாரையும் எறும்பு மாதிரி நசுக்கி வெளியே தூக்கி போட முடியும். சின்ன பாட்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரியணும். அவங்க உங்களோட அக்கா. பெரியத்த உங்களுக்கு அக்கா மட்டும் இல்ல, ஒரு அம்மாவோட அன்பையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அவங்கள போய் உங்க கால்ல விழ சொல்றீங்க. உங்களால எப்படி இந்த மாதிரி பேச முடியுது? அவங்க இப்போ உங்களுக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சின்ன பாட்டி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க.
நான் உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அந்த இடம் எங்க துர்கா தேவி குடியிருக்கிற இடம். நாங்க பூஜை செய்யற கோவில். அது என்னோட தேவதை தாய் குடியிருக்கிற வீடு. அந்த புனிதமான இடத்துல மது பாட்டெல்லாம் வச்சு அசிங்கப்படுத்தாதம்மா. நான் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அக்கா, நீங்க உண்மையிலேயே என்னோட காலை பிடிச்சிட்டீங்க? இல்ல இல்லக்கா, எந்திரிங்க எந்திரிங்க. நீங்க என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க? நீங்க என்னை விட பெரியவங்க. இப்போ நீங்க சொன்னா நான் இத கூடவா கேட்க மாட்டேன்? ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எடுங்க அந்த பாட்டிலுங்க எல்லாத்தையும் அந்த பக்கமா கொண்டு போங்க. அக்கா, வேணாம் வேணாம்க்கா, நீங்க அழாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல என்னால உங்க கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியாதுன்னு. இது பாருங்க, உங்க வேண்டுதலை கேட்டு நான் மதிச்சிருக்கேன் இல்லக்கா. இந்த விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. இத நான் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை மறக்கிற பழக்கம் இருக்குல்ல. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல ஞாபகத்துல இருக்கும். இப்ப பாருங்க, நீங்க இதுவரைக்கும் எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நிஜமாக்கா? அக்கா, அதுக்காக நான் உங்களோட சொத்து பூராவும் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுறேன். இது வரைக்கும் நீங்க எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்திருக்கீங்களோ அதுவும் உங்களோட சொத்து தானே. அத நான் உங்களுக்கு மொத்தமா திருப்பி கொடுத்துடுறேன், வட்டியும் முதலுமா. ஹெவி ஆயிடுச்சு. இப்பல இருந்து போட்டுக்க எக்ஸ்ட்ரா அப்சார்ப். ஹெவி ஆகிறதும் லீக்கேஜோட கவலையும் இல்ல. ஒரிஞ்சுமே இன்னைக்கு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூல்ல கிண்டர் சாக்கோபான்ஸ் கிறிஸ்பி சேர்ந்திருந்து சுவைத்து மகிழ. நான் என்ன நினைக்கிறேனா, நீங்க யாரும் இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏன்னா ராஜ்வீர் பத்தியும் சின்ன பாட்டி பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க இதே மாதிரி உங்களை அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிறவங்க இப்படி அவமானப்படுறத பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியலன்னா நாமளும் ரொம்ப உடைஞ்சு போயிடுவோம். அதனால நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது. ஒருவேளை நாம இந்த வீட்ல இருந்தோம்னா நம்ம எல்லாருமே இதை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். மாயா சொல்றது கரெக்ட் தான். நாம இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகணும்னா போங்க. ஆனா நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். அப்படி நான் இந்த வீட்டை விட்டு வரதா இருந்தா நான் இறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அது நடக்கும். இந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்கேன். இந்த வீட்டோட உறவுகளை காப்பாத்துறதுக்காக நான் என்னோட உறவுகளை பணையம் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க நம்மள ஏமாத்துறாங்கிறதுக்காக நான் நிச்சயமா இந்த வீட்டை விட்டு வர போறது இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சீமா? நடந்ததை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னா, நானும் இந்த வீட்டோட பையன்தான். இந்த வீட்டை காப்பாத்துற பொறுப்பு எனக்கும் இருக்கு. ஆனா என்னால வேற என்ன செய்ய முடியும்? இப்போ உங்களோட இந்த நிலைமை, இது எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம். பிரேம், நான் இதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களை நான் எப்பவும் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க தனியால் கிடையாது பிரேம்.
நாங்க எல்லாருமே உங்க கூட தான் இருக்கோம். சீமா, அப்புறம் பிரேம் பேப்பர்ஸ்ல சைன் பண்ண விஷயத்தை பத்தி சொல்லணும்னா அந்த பேப்பர்ஸ நீங்க உங்க தரத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கல்ல? இல்ல, நம்ம எல்லாம் இது வரைக்கும் நம்ம வந்த எல்லா கடங்களையும் சேர்ந்து போற ஜெயிச்சிருக்கோம். என்னைக்கும் அதுதான் நடக்கும். அப்புறம் நாம இந்த போராட்டத்தை ஒருத்தங்க தாழ்த்தி காட்டுறதுக்காகவோ இல்ல கடிறதுக்காகவோ போராடல. நாம இழந்த நம்ம உரிய திரும்ப அடையணும்.